Assalamu Alaikkum, welcome back to Rayhana Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு உங்க எல்லாருக்கும் செஞ்சு காட்ட போறேன். இந்த இறால் பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பொதுவா நம்ம எல்லாருமே ஃப்ரைடே சண்டே அப்படினாலே பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதுவும் வந்து சிக்கன் பிரியாணி தான் மோஸ்ட்லி எல்லாருமே செய்வோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வாங்கினோமா பிரியாணி போட்டோமா அந்த மாதிரி. பட் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரானில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு வந்து ப்ரானில் வடி பிரியாணி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஓகே, சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம கிச்சன் போயிட்டு இந்த ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து 1 kg ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 1 kg நீங்கள் இறால் வந்து எடுத்துக்கணும். இந்த இறாலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூனும், நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுருப்போம் இல்லையா நார்மல் மிளகாய்த்தூள், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை, அதனால நான் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். லெமனில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்துருந்தோம், அதில் பாதி லெமனோட ஜூஸை வந்து இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மசாலா இறால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து ஊற வச்சிடணும். நல்லா ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம இதை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற அரிசியை 2 டைம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. நான் இன்றைக்கி வந்து பிரியாணி பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இந்த இறால் பிரியாணிக்கு. அதாவது துளசி பிராண்ட்லேருந்து நான் அரிசி வந்து 1 kg வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் வந்து இந்த பிரியாணி செய்யலாம். பட் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் தான் பிரியாணிலாம் செய்வோம். ஏன்னா இந்த அரிசியில் செய்யும் போது தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசி பிரியாணி வந்து அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசியில் செய்ய விருப்பமோ நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம வந்து ரைஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 பீஸு பட்டை, 2 பீஸு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அடுத்து 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரம்ப இலை தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு ரம்ப இலை கிடைக்கலனா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரைஸுக்கு இந்த பிரிஞ்சி இலை 2 பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரத்துக்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசி இதில் வந்து சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எல்லா அரிசியும் இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடியை ரொம்ப நெருக்கமாக போட்டுறாம
லைட்டாக இந்த மாதிரி கேப் விட்டு மூடி வைங்க, ஏன்னா ரைஸ் வந்து பொங்கி ஊற்றிடும். இப்போ அரிசி நல்லா கொதித்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடித்து விட்டுடலாம். அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதாவது ஒரு 90%, 85லேருந்து ஒரு 90% வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இதுவே நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிடலாம். தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து பிரியாணியை தம் போட போகிறோம். கிரேவிலாம் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யும் ஆயிலும் பாதி பாதி கலந்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து லைட்டாக சூடு வரட்டும். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு வந்துருச்சு. நம்ம இதில் வந்து ப்ரானை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இறாலை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ எல்லா இறாலையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா வந்து பொரியட்டும். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம், டோட்டலாக 6 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி பெரிய இறால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன இறால் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதே மெத்தட் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சிருச்சு. 6 நிமிஷத்துக்கு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மெத்தடில் இறால் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இறால் எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆயிலில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி நம்ம வதக்கிடணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாத்தையும் 1 by 1 சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே பச்சை மிளகா, தக்காளி இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா நடுவுக்கு வந்து அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரான்லேயும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அடுத்து மிளகு தூள் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ரைஸ்லேயும் பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தனி மல்லித்தூள், அது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்து, ப்ரானை பொறுத்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து 1 kg செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மசாலா தான் நான் வந்து சேர்க்குறேன். 2.5 ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். எல்லா மசாலாவையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தயிர் எடுத்துருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறிடும். நம்ம லெமன் ஜூஸ் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து தயிர் வந்து நார்மல் புளிப்பாக இருக்கணும், புளிப்பும் இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்லி புதினா சேர்த்துடலாம். புதினா சேர்த்துட்டேன். மல்லி சேர்த்துக்கலாம். புதினாவை விட மல்லிக்கீரை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து விறகடுப்பில் சமைக்கலை.
வீட்லேயே வந்து கேஸில் சமைச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம விறகடுப்பில் சமைச்சு காட்டலாம் எப்போதும் போல். மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறால் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை லைட்டாக அந்த மாதிரி கலந்துக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு லெமன் எடுத்தோம், பாதி வந்து இந்த ப்ரானுக்கு வந்து சேர்த்துட்டோம். இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அந்த கிரேவியில் எல்லா லெமன் ஜூஸுமே நல்லா வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு ஜூஸை மட்டும் நல்லா சேர்த்துருங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இறால் பிரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த கப்பில் ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த இறால் வேகிறதுக்காக தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் வெந்து இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சு இல்லைன்னா சிம்மில் வச்சு கூட நீங்கள் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து நடுவில் ஒரு டைம் திறந்து பார்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இறால் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னொரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி ஒரு டைம் கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை சேர்க்க போகிறோம். நம்மளோட பிரியாணி கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்துட்டு ரைஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்ச ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸ்டவ் வந்து எந்த அளவுக்கு நம்மளால சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குறைச்சி வச்சுட்டு ரைஸை சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே டைமில் எல்லா ரைஸும் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ நான் வந்து 70%க்கு ரைஸ் வந்து சேர்த்துட்டேன். 3/4 ரைஸை சேர்த்துட்டு உடஞ்சிராம மெதுவாக நம்ம வந்து கலந்து விடணும். அதாவது அரைக்குறையாக கலந்து விட்டுருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக அரைக்குறையாக கலந்த மாதிரி கலந்துட்டு மீதி இருக்கிற ரைஸையும் நம்ம இதுக்கு மேலே போட்டுடலாம். போட்டுட்டு ஈவன் பண்ணிக்கணும். இப்போ எல்லா ரைஸையும் நல்லா ஈவன் பண்ணிட்டேன். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக ஈவன் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்க போகிறோம். 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதில் வந்து 2 பல்லாரி வெங்காயத்தை மெல்லிஸாக கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகி போய் கசப்பு வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஆனியனை வந்து ரைஸ்க்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி புதினாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த மல்லி புதினா ஆனியன் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டு தம்மில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடியாக போகுது. இப்போ நான் வந்து பிரியாணி பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசை தவா வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ணாத தோசை தவா வச்சுட்டு அதை வந்து ஸ்டவ்வை 1 நிமிஷம் ஹையில் வச்சு சூடு பண்ணிக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குறைச்சி சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தோசை தவாக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா உங்களுக்கு வந்து தம் ஆகிடும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க, நல்லா தம் ஆகட்டும். பிரியாணியை தம்மில் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். டோட்டலாக ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்ட் விட்டாச்சு பிரியாணிக்கு. நம்மளோட பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்து கம மணத்தோட ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக ஓரத்துலேருந்து ரைஸ் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். அந்த பிரியாணி கிரேவியோட ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரைஸ் உடையாமல் கிடைக்கும். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். இந்த இறால் பிரியாணியை எந்த ஒரு ஸ்டெப்பையும் மாற்றாமல் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக உதிரியான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட பிரியாணி பாருங்கள், பார்க்கறதுக்கு தங்க மாதிரி நல்லா தகன்னு ஜொலிச்சிட்டு இருக்கு. டேஸ்ட்லையும் எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோக்காக இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லி புதினா போட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரியாணியோட நான் வந்து ஆனியன் ரைத்தா தான் செஞ்சுருக்கிறேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.